வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து என்ன ஷார்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வீட்டில் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற இடத்துல கத்திரிக்காய் நாற்று விலைக்காக வாங்கி நட்டிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா களை அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி சின்ன களை கொத்து வச்சு சுரண்டி பார்த்தேன். பட் அது கொஞ்சம் வரல, ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்துட்டு இந்த ஒரு கம்பி மாதிரி ஆமாங்க்கா. இருக்கும். ஸோ அது வந்து களை எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வச்சு களை எடுக்கலாம். அப்படி பாருங்கள், நிறைய களை இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஹேண்டில் வச்சு நம்ம எடுத்தோன்னா மண்ணையும் நல்லா பொது பொதுப்பாக சாஃப்டாக பண்ண மாதிரி இருக்கும். மண் இறுகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 10 days ஒன்ஸ் நம்ம இப்படி கீறி விட்டோன்னா போதும். நாற்றுல எந்த வித களைச்செடியும் இல்லாமல் கத்திரிக்காய் நாற்று நல்லா வளரும். ஸோ அதுக்கான ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு செடிக்கு தண்ணி விடணும். ஸோ அந்த வேலை தான் நான் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.